திரு சுப்ரஜா அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப சிறுகதை மனமே கனமும் மறவாதே. கேட்கலாமா? நான் கம்பெனியின் முதலாளி வீட்டை அடைந்தபோது வழக்கத்திற்கு மாறாக சேட்டின் மனைவி கொண்டு வந்து கீயை கொடுத்தார். நீங்க போய் கதவை திறங்க, அவரு பையனோட வருவாரு என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். நான் சரி, ஏதோ வேலை போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு கோவிந்தப்ப நாயக்கன் தெருவில் இருக்கும் எங்களது கம்பெனிக்கு வந்தேன். ஆபீஸ் பையன் வழக்கம் போல் வந்து நின்று கொண்டிருந்தான். பெருக்கி கூட்டி போகும் பெண்மணியும் காத்திருந்தாள். லால் பிரதர்ஸ் கெமிக்கல்ஸ் ஷட்டர் திறக்கப்பட்டது. நான் உள்ளே போனதும் இருவரும் பின்னால் நுழைந்தார்கள். சாவியை எப்பொழுதும் போல் சேட்டின் மேஜை கண்ணாடிக்கு உள்ளே இருந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்த காசி காமாட்சியின் அன்னபூரணி படத்தின் மேல் வைத்தேன். ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்று சேட்டு அங்கே இருப்பார். இங்கே இருக்கும் நோட்டு, வீட்டில் இருக்கும் இன்னொரு நோட்டு, இரண்டும் புதியது. இரண்டையும் அங்கே சன்னதியில் வைத்து எடுத்து வரப்படும். உலகமெங்கும் இருக்கும் மார்வாடிகள் வருவார்கள், தங்களின் கணக்கு புத்தகங்களை வைத்து எடுத்துச் செல்ல. அதில்தான் புது வருட கணக்கு துவங்கும். வழக்கம் போல் அவரும் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டார். அவருடன் அவர் பையனும் வந்திருந்தான். அவன் வந்து உள்ளே பார்க்க போய்விட்டான். நான் கணக்கு நோட்டை எடுத்து வைத்துக் கொண்டு ஆரம்பித்து விட்டேன். ஊதுவத்தியில் சேர்க்கப்படும் வாசனை திரவியங்கள் சிறிய பாட்டில்களில் இருக்கும். பிற கெமிக்கல்களும் ஆந்திராவில் இருந்தெல்லாம் வந்து வாங்கிச் செல்வார்கள். 100 ஆண்டுகளை தாண்டிய நிறுவனம் எங்களுடையது. எங்கள் நிறுவனமும் ஊதுபத்திகளை 7 வாசனைகளில் தயாரிக்கிறது. சேட்டு வீட்டின் மாடியிலேயே பகலில் எப்பொழுதும் 15-20 பெண்கள் ஊதுவத்தி உருட்டி கொண்டிருப்பார்கள். இந்தியா தவிர வெளிநாடுகளுக்கு எங்களது டிவைன் மார்னிங் ஊதுபத்தி வியாபாரம் ஆகிறது. வாசு என்று என்னை கூப்பிட்டார் முதலாளி. அவருக்கும் எனக்கும் ஒரே வயதுதான். நான் இந்த கம்பெனியில் முதலில் வேலைக்கு வந்தபோது வயது 20 எனக்கு. அப்பொழுது இவர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். பின் கம்பெனிக்கு வர ஆரம்பித்தார். அந்த சமயத்தில்தான் சவுகார்பேட்டை பள்ளியொன்றில் தமிழ் டீச்சராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை தீவிரமாக காதலித்து தனது தந்தையின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். மதிய நேரங்களில் வீட்டில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில் கணக்கு எழுத போய்விடுவேன். சில நாட்கள் வகுப்பு இல்லை என்றால் அவரது மனைவி வந்து விடுவார். உள்ளே அடிக்கடி மனமே கனமும் மறவாதே பாடல் கேட்கும். எங்கள் நிறுவனத்தின் சந்தன ஊதுபத்தியின் வாசமும் வீசிக்கொண்டிருக்கும். எங்கள் கம்பெனியின் சிறப்பான ப்ராடக்டுகளில் அதுவும் ஒன்று. விற்பனையில் முதல் இடத்தை அன்றிலிருந்து இன்று வரை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பழைய நினைவுகளில் இருந்து திரும்பியவனாக, சொல்லுங்க என்றேன் என் முதலாளியிடம். இன்னையிலிருந்து நம்ம 2 பேருக்கும் விடுதலை தரப்போறான் என்னுடைய பையன். அவன் பொறுப்புகள் எடுத்துக்க போறான். அம்பத்தூர்ல ஆட்டோமேட்டிக் பேக்கிங் ஃபேக்டரி கட்ட போறானா. இன்னும் பல மாற்றங்கள் கொண்டு வர போறான். கம்பெனிக்கு இந்த தலைமுறை பசங்க 20 பேரை வேலைக்கு எடுக்க போறான் என்று கூறினார். எனக்கு திக்கென்றது. கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஓடியே விட்டது. மாதம் 750 ரூபாயில் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். இப்பொழுது மாதம் 12,000 ரூபாய் சம்பளம். திடீரென்று வேலையை விட்டு எடுத்துவிட போகிறான் என்பதை வேறு மாதிரி சொல்கிறார் லால் சேட். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்போதில் இருந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். மதியம் வரை ஒன்றும் புரியவில்லை. நான் வேலையை தொடர ஆரம்பித்தேன். கோடவுனில் ஒரு சுவிட்ச் உண்டு. அங்கு ஸ்டாக் பார்க்கும் போது தேவை என்றால் லால் அங்கு இருக்கும் அந்த சுவிட்சை அழுத்துவார். என் முகத்துக்கு நேரே சுவரில் இருக்கும் 0 வாட்ஸ் பல்ப் அப்போது எரியும். நான் உடனே எழுந்து அங்கே போனேன். அவர் பையன் சித்தார்த், ஜி நம்ம ஸ்டாக் நோட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வர்றீங்களா என்று கூறினார். நான் உடனே எடுத்துக்கொண்டு போனேன். அவர் அதை வாங்கிக் கொண்டு, நீங்க முன்னாடி போங்க, கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல என்று கேட்டார். ஆமாம் என்று கூறினேன். பின் அவரிடம் ஒவ்வொரு ரேக்கிலும் ஸ்டாக் வைத்திருக்கும் ஒவ்வொரு தட்டிலும் பேப்பருக்கு கீழே ஸ்டாக்குகளின் மதிப்பு சிறிய காகிதத்தில் எழுதி சொருகப்பட்டிருப்பதை காட்டினேன். அவர் சிரித்துக்கொண்டே, இனிமே எல்லாம் ஜிஎஸ்டி தானே என்றார். நானும் ஆமாம் என்று தலையாட்டியபடியே கம்பெனியின் முன்பகுதிக்கு சென்றேன். மதியம் நான் கொண்டு வந்திருந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த
இட்லியும் பொடியும் கூட எனக்கு மறந்து போனது. எந்த சேமிப்பும் இல்லாமல் இவ்வளவு நாள் வாழ்ந்துவிட்டோம் என்கிற சிந்தனையும் தொடர்ந்து பயமும் என்னை தொற்றிக் கொண்டது. சேட் மதியம் வழக்கமாக சாப்பாடு முடிந்ததும் வீட்டில் இருக்கும் நோட்டில் கணக்கெழுத என்னை அனுப்புவார். இன்று என்னை பார்த்தார். என்ன வாசு, சாப்பிடலையா? பசிக்கல என்றேன். அவருக்கும் அவர் பையனுக்கும் சாப்பாடு வந்தது வீட்டில் இருந்து. ஷட்டர் வழக்கமாக அரை மணி நேரம் பாதி இறக்கி வைக்கப்படும். அன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். வழக்கமாக அந்த நேரத்தில் கஸ்டமர்களும் வரமாட்டார்கள். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் கழித்து சித்தார்த் என்னை கூப்பிட்டார். லால் எழுந்து கொடவுனுக்கு போய்விட்டார். அப்பா சொன்னாரா என்று கேட்டார். சொன்னார். தப்பா எடுத்துக்காதீங்க, கம்பெனிய விரிவுபடுத்துறேன். அப்பாவையும் வீட்டுல இனிமே ஓய்வு எடுக்க சொல்லிட்டேன். இவ்வளவு நாள் நீங்களும் உழைச்சது போதும், வீட்டுல ஓய்வெடுங்க. இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆன்லைன் பிசினஸ இன்னும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த முடிவு. உங்களுக்கு 2 மாச சம்பளம் கொடுத்துறேன். உள்ள பார்த்த கோடவுன் கணக்கெல்லாம் சின்சியரா வச்சிருக்கீங்க. உங்களை தொடர்ந்து வச்சுக்கலாம் தான். அப்பாவோட வேலையாளா இல்லாம நண்பர் மாதிரி பழகிட்டு இருந்திருக்கீங்க. உங்களை நான் கடுமையா நடத்தவும் முடியாது. அதனாலதான் இந்த முடிவை எடுத்தேன். நான் எனது சீட்டில் போய் உட்கார்ந்த போது எனது கைபேசிக்கு ஒரு குறுந்தகவல் வந்து விழுந்தது. எடுத்து பார்த்தேன். எனது வங்கி கணக்கில் லால் பிரதர்ஸ் கணக்கில் இருந்து 24,000 ரூபாய் விழுந்திருந்தது. மாலையில் லாலிடம் சொல்லிவிட்டு கிளம்பும் போது சித்தார்த்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கிளம்புவதற்கு முன் கைபேசியை அவனிடம் நீட்டினேன். வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க இத. நான் யாருக்குப்பா போன் பண்றேன்? கம்பெனிக்கு, அப்பாவுக்கு என்னைக்காவது பண்ணுவேன். அதுவும் எமர்ஜென்சினா தான் பண்ணுவேன். வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. சாமி பாட்டெல்லாம் வச்சிருப்பீங்க. நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்தேன். அதை நிமிர்ந்து பார்த்தேன். அதில் புதியதாய் இலைகள் முளைத்திருந்தன. கீழே காய்ந்த சருகுகள். இரவில் வெகுநேரம் உறக்கம் வரவில்லை. மனம் ஒரு நிலையில் இல்லை. கை கட்டிய தூரத்தில் இருந்த கைபேசியை எடுத்து உள்ளே மியூசிக் பகுதிக்கு போனேன். ஆவேரி ராகத்தில் அமைந்திருந்த அந்த பாடல், MS சுப்புலட்சுமி அவர்கள் சாவித்திரியாக நடித்திருந்த அந்த பாடல், மனமே கணமும் மறவாதே என இருளில் பரவி என் காதுகளில் ஒலித்தது. மனமெங்கும் மழை பொழிவதைப் போல் இருந்தது. மகிழ்ந்தேன். மனமே கணமும் மறவாதே. சிறுகதை முற்றும்.